மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 2021 ஆண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அதுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா முதலமைச்சர் சொல்றார். உண்மையா பொய் தானே? ஒரு 10% அறிவிப்பை நிறைவேற்றப்பட்டு விட்டு இன்றைக்கு 98% திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதா என்ற பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுப்பீங்களா? 525 அறிவிப்புல முக்கியமான அறிவிப்பு, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற நம்முடைய தொழிலாளருக்கு 150 நாள் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்பட்டு சொன்னாங்க. பொய். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு கொடுத்தாங்களா? சம்பளம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவள் பணி செய்த காலத்திற்கு சரியான முறையில் ஊதியம் கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல. அதை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி டெல்லியில பேசி போராடி வாதாடி அதிமுக கட்சி அந்த ஏழை 100 நாள் திட்டத்திலே பணிபுரிந்த தொழிலாளிக்கு பணத்தை பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறிச்சாங்களா? நீட் ரத்து ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? நம்முடைய மாணவ செல்வங்கள் வங்கியில வாங்கிய கடன், கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? எதுவுமே இல்ல. அத்தனையும் பொய் தானே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இது கிராமம் சூழ்ந்த பகுதி, இதெல்லாம் பிரதான தொழில் விவசாயம். அதுதானே. நானும் ஒரு விவசாயி. பார்க்கும் போது விவசாயம் என்றாலும் அதுக்கு ஒரு அடையாளம், பெருமை. எவருக்கும் கண்டு பயப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட விவசாய பெருமக்கள் நிறைந்த கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி விவசாய தொழிலாளி, விவசாய தொழிலாளி அப்படி இருவரும் மக்கள் நிறைந்த இந்த பகுதியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அங்க விவசாயிகள் பங்களிப்போடு அந்த குடிமராமத்து திட்டத்தில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயிகள் இலவசமா அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க.